குருப்யோ நமஹா நமோ நமஹா. எல்லாருக்கும் இன்று வரலட்சுமி வரதம் வாழ்த்துக்கள். பயத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். 10வது செஷன். இதில் ஏற்கனவே முந்தின செஷனில் நான் சொல்லியிருக்கேன், தயானந்த சரஸ்வதி சொன்னதை பற்றி. நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம்னா அந்த அந்த ஆக்ஷனோட ரிசல்ட் நம்ம எதிர்பார்த்தது மாதிரி ஈக்குவலாக இருக்கலாம். அதை நம்ம ஈக்குவல் ரிசல்ட் அப்படிம்போம். அல்லது எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருக்கலாம், அதை ப்ளஸ் ரிசல்ட்டும்போம். எதிர்பார்ப்பதை விட குறைவாக இருக்கலாம், அது மைனஸ் ரிசல்ட்டும்போம். அல்லது எதிர்பார்ப்பதை விட ஆப்போசிட்டாக இருக்கலாம், அது ஆப்போசிட் ரிசல்ட் அப்படின்னும். அப்போது சில பேர் கேட்டிருக்கா, அப்போ எல்லாருக்குமே ஆசை நம்ம ஆக்ஷன் பண்ணினோம்னா, ஒரு காரியம் பண்ணினோம்னா அந்த ரிசல்ட் எதிர்பார்ப்பதற்கு ஈக்குவலாகவோ அல்லது ப்ளஸ்ஸாக தானே எதிர்பார்ப்போம். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வழி இருக்குது. நம்ம சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கு. என்னன்னாக்க பஞ்சமகா யஜ்யம்னு இருக்குது. 5 யஜ்யங்கள் நம்ம டெய்லி பண்ணணும். அது பண்ண நம்மளுடைய சம்ஸ்காரங்கள்லாம் நல்லா ஆகி, கர்மங்கள் நல்லா ஆகி, அதோட பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சூனர் தென் லேட்டர் அது கிடைக்கும். என்னெல்லாம் பஞ்சமகா யஜ்யம்? பஞ்சமகா யஜ்யம் முதல்ல பிரம்ம யஜ்யம். பிரம்ம யஜ்யங்கிறது நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம யாருங்கிறது வேதாந்தத்தெல்லாம் படித்து, உபனிஷத்தை படித்து, பிரஸ்தானத்திரயத்தை படித்து, பகவத்கீதை படித்து நம்மளுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை அறிந்து கொள்வது அது பிரம்ம யஜ்யம். தேவ யஜ்யம். தேவ யஜ்யங்கிறது ஈகோ, நான் ஈகோ இல்லாமல் நம்மளுடைய எல்லாத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணித்து வர ரிசல்ட்டை எடுத்துக்கிறது. இது பியூட்டிஃபுல்லாக பார்த்தேன்னாக்க ஃப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸை நல்லா ஆக்டிவேட் பண்ணி அமிக்டலாவை காம் பண்ணும். எது? தெய்வ யஜ்யம். மந்திர ஜபா சாண்டிங் அதெல்லாம் கூட நம்ம பண்ணலாம். 3வது பூத யஜ்யம். பூத யஜ்யம்னா லிவிங் பீயிங்ஸ்க்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் நம்மளால் முடிஞ்சது. அது பறவைகளாக இருக்கட்டும், நாய்களாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், முடிஞ்சதை எல்லாம் நம்மளால் முடிக்கணும். ஏன்னா எல்லாம் ஒரு எக்காலஜி தானே. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. மரத்துலேருந்து வர அது மரம் வெளிவிடுற காற்றை தான் நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். நம்ம எக்ஸேல் பண்ணுறது தான் அது இன்ஹேல் பண்ணுறது. ஸோ நம்ம எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்கோம், டிபெண்ட்டாக இருக்கும், இன்டர் டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பூத்த யஜ்யம் 3வது. 4வது பித்ரு யஜ்யம். பித்ரு யஜ்யம்னாக்க அப்பா அம்மா இருக்கும்போதும் இறந்த போனாலும் அவங்களுக்காண்டிய முறைகளாக பண்ண வேண்டியது. ஸ்ராத்தத்தை பண்ணுறது. டெய்லியே பார்த்தோன்னா நீங்கள் பிரம்மயஜ்யம் பண்ணுறது. ஓகே, இதெல்லாம் பித்திருக்களுக்கு பண்ண வேண்டியது. பித்திருக்களுக்கு ரொம்ப இருக்கிறம்போது அவங்கள பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க போனப்புறம் அவங்கள ஃபோட்டோ வச்சு மாலை போடுறத விட இருக்கும்போது பித்திருக்களை பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பித்ருயஜ்யம். அப்போ என்ன பார்த்தோம்? பிரம்மயஜ்யம், தேவயஜ்யம், பூதயஜ்யம், பித்ருயஜ்யம், மனுஷ யஜ்யம். மனுஷ யஜ்யம்னா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாமே யாருக்கு நம்மளுடைய தேவை வேணுமோ நம்மளால் முடிந்தது அறிவையோ பொருளையோ கொடுத்து கஷ்டப்படுறவங்களுக்கு துணியோ அதெல்லாம் கொடுக்கறது, அன்னதானமோ அதெல்லாம் பண்ணணும். இந்த 5 யஜ்யம் பண்ணணும். இந்த 5 யஜ்யம் நம்மளால் முடிந்தது பண்ணலாம். எல்லாருக்கும் எல்லாம் பண்ணணும் இல்லை. நம்ம நம்மளை பற்றி படிக்கிறது, வேதாந்தத்தை படிக்க, ஸ்கிரிப்சரை படிக்கிறது எல்லாராலையும் முடியும். இப்போ எல்லாமே பாதி யூடியூப்பில் ஃப்ரீயாக கிடைக்கிது, இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக கிடைக்கிது. அது ப்ராப்ளம் இல்லை. பூஜை ஜெபம் பண்ணி அகங்காரம் இல்லாமல் எல்லாத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணித்து வர ரிசல்ட்டை கடவுள்கிட்டேருந்து வர பிரசாத புத்தியாக நம்ம எல்லாராலையும் பண்ண முடியும். அதுக்கு பைசா செலவு கிடையாது. சரியா? அப்புறம் 3வது பித்ருயஜ்யங்கிறது என்னன்னாக்க அவங்களுக்கு ஸ்ராத்தங்கள் பண்ணுறது, டெய்லி பிரம்மயஜ்யம் பண்ணுறது, இருக்கும்போது இப்போ பேரண்ட்கள் உயிரோடு இருக்கும்போது அவங்கள பார்த்துக்கிறது, அவங்க கூட அன்பாக பேசுறது, அவங்களுக்குடைய செலவுகள்லாம் பார்த்துக்கிறது. ஏன்னா நம்ம இன்றைக்கி இருக்கோம்னா அவங்களால தான் முடியும். இந்த பித்ருயஜ்யம் மட்டும் ஒழுங்காக பண்ணலைன்னா இதோடைய எஃபெக்ட் 7 ஜென்மாவுக்கு போகும். நல்லா பார்த்துட்டோம்னா 7 ஜென்மா தலைமுறைகள் நல்லா இருக்கும். நல்லா பார்த்துக்கலன்னா அந்த 7 தலைமுறைகளுக்கு தெரியும். சில பேர்லாம் இந்த ஜென்மத்தில் நல்லா இருந்தால் கூட ஏதோ படித்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷங்கள் இருக்கும். அந்த பித்ரு யஜ்யம் ஒழுங்காக பண்ண இருக்க மாட்டாங்க. ஆனால் இதை இப்போ பண்ணி நம்ம கையில் ஆனதை பற்றி ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பண்ணுறது பண்ணலாம் இல்லையா? அப்புறம் பூத யஜ்யம் பண்ணலாம். நம்மளால் காக்காய்க்கு சாதம் போடுறோம். நம்மளுக்கு சில பேர் அந்த மாக்கோலம் போட்டு அந்த எறும்புகளுக்கு அப்படிலாம் போடுவாங்க. முடிந்தது நம்மளால் பண்ணலாம்.
சரியா, எக்காலஜியை பண்ணலாம். அப்புறம் மனுஷ யஜ்யம், மனிதர்களுக்கு மற்ற மனிதர்களுக்கு நம்ம பொருள் உதவியோ ஞானமோ, ஓகே, அவங்களுக்கு ஒரு நல்ல கஷ்டப்படும் போது ஒரு தோள் கொடுத்தோ ஆறுதலாக பேசியோ இந்த 5 யஜ்யங்களும் பண்ணீங்கன்னாக்கா, அப்போ இந்த 5 யஜ்யங்கள்லாம் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, மனதை சாந்தப்படுத்தி அறிவை பெருக்கி அமிக்டலாவை காம் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஃபியருக்கு ரிலவெண்ட்டாக தான் இருக்குது. ப்ரௌனி வேர்னு ஒரு நர்ஸு ஆஸ்திரேலியாவில் வந்து த 5 ரிக்ரெட்ஸ் ஆஃப் த டையிங்னு ஒரு புக்கு படியிருக்காங்க. நீங்கள் வாங்கலைன்னா படித்து பாருங்கள். அது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும் நம்ம போஸ்டிங்க்கு. அவள் என்ன பண்ணுறான்னா, அந்த சாகும் தரவாயில் இருக்கக்கூடிய பேஷண்ட் கூடிய டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறான். அவளோட வேலை என்ன, மனுஷ யஜ்யம் தான். அவங்க பேசுகிறத கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது தான் மனுஷ யஜ்யம். எனக்கு இப்படி எடுத்து என் குழந்தைகளை வந்து பார்க்கல, எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னா எல்லாம் சரியாயிருன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி காலை பிடிச்சி மருந்தை கொடுத்து அன்பாக பேசி ஆறுதலாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது எல்லாருக்கூடையும் பேசும்போது அவங்க வந்து கேட்டுட்டு ஆறுதல் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. பார்த்தா எல்லாருக்கூடையும் பேசும்போது அந்த பாலியேட்டிவ் கேரில் நார்மலாக எல்லாரோடையும் பேசும்போது அவள் என்ன செய்வாள், நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து எல்லாம் ஜேர்னல் பண்ணுவாள், யார் யார் என்ன பண்ணாங்க எதுன்னு. 5 ரிக்ரெட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அந்த டெத் பெட்டில். இந்த பாலியேட்டிவ் கேரில் 5 ரிக்ரெட்ஸ். அந்த 5 ரிக்ரெட்ஸ் என்னென்னு பார்த்துட்டு இன்னிலேருந்து நம்ம வாழ்க்கையை சீரமைச்சு நம்மளுக்கு அந்த டயத்தில் அந்த ரிக்ரெட்ஸ் எல்லாம் பார்த்துக்கணுங்கிறது தான். ஸோ ஏன்னா அந்த ரிக்ரெட்ஸ் இருக்கும்போது ஒரு ஃபியர் வரத்தானே செய்கிறது நம்மளுக்கு இல்லை. ஸோ நம்மளுக்கு அப்படி வருமா வராமல் இருக்கிறதுக்கு இந்த தெரிஞ்ச அந்த ரிக்ரெட்ஸை வச்சுட்டாக்க அதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். என்ன ரிக்ரெட்ஸ்னால், ஃபஸ்ட்டு ரிக்ரெட்ஸ் எல்லோரும் பண்ணதில் அதை ஒரு டைரியில் இருக்குது. அந்த புக்கை எடுத்து பாருங்கள். 5 ரிக்ரெட்ஸ் ஆஃப் த டையிங்னு புக்கு பார்க்கலாம். நீங்கள் நல்லாயிருக்கும், வாங்கலாம், ஒர்த்து. இதை மாதிரி புக்கெல்லாம் லைப்ரரியில் இருக்கிறது நல்லது. எப்போல்லாம் கிடைக்கும்போது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிக்ரெட் சொல்லியிருக்காங்க, ஐ விஷ் ஐ ஹேட் த கரேஜ் டு லிவ் எ லைஃப் ட்ரூ டு மை செல்ஃப், நாட் த லைஃப் அதர்ஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் மீ. எனக்கு பிடித்த லைஃப்பை நான் வாழ்ந்துருந்துருக்கணும் அப்படின்னு. நிறைய பேருக்கு வந்து பரதநாட்டியத்தில் போகணுன்னு இருக்கும், சில பேருக்கு பாட்டில் போகணுன்னு இருக்கும், சிலவங்க மிருதங்கம் வாசிக்கணுன்னு இருக்கும், சில பேர் டீச்சர் ஆகணுன்னு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருக்கும். அவங்களுடைய உள்ளுக்குள்ள இன்பார்ன் டெண்டன்சிஸ் இருக்கும். அதுதான் நம்ம வந்து அதை புரிஞ்சுண்டு அப்பா அம்மாக்கள் குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் நேற்று லாஸ்ட் போஸ்டிங்கிலே போட்டிருந்தேன், 3 BHKன்னு ஒரு படம் பாருங்கள், நல்லாயிருக்கு. அதில் அந்த பையனுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணணும் ஆசையாக இருக்குது. ஆனால் அவள் அப்பாவுக்கு ஜாஸ்தி விஷயங்கள் தெரியாது. காலேஜில் போனால் காலேஜில் சொல்கிறாங்க ஐடிக்கு தான் நல்ல பைசா, உனக்கு வேலை படிப்பு முடிஞ்சோன்னே வேலை கிடச்சிரும். இவன் சொல்கிறான் எனக்கு ஐடி பிடிக்கவே பிடிக்காதப்பாங்கிறான். அப்புறம் அப்பா வந்து இல்லைடா, நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் நான் அவனை படிக்க வைக்கிறேன், நீ வந்து உடனே எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூலேயே அவனுக்கு வேலை கிடைச்சா தானே நம்மளுக்கு ஒரு வீடு வாங்க முடியும், நீ நல்லா இருப்பேங்கும்போது அப்பாவை தட்ட முடியாமல் தன்னோட மனசு வந்து வேண்டாட்டா கூட மற்றவாளுக்கு ஆண்டி லீவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தன்னையும் கஷ்டப்படுத்திட்டு மற்றவாளையும் கஷ்டப்படுத்திக்கிறது. கடைசியில் அவன் ஐடி படிக்கிறான், சம்பளம் கிடைக்கிறதா, ஆனால் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கல. இந்த காலத்தில் இது நல்ல ப்ரெட்டினண்ட் எக்ஸாம்பிள். எவ்வளோ பேர் ஐடியில் உட்காந்துட்டு 4 மாதத்தில் 6 மாதத்தில் மனத்து வெறுத்து தண்ணி போட்டு உடம்பை கெடுத்துட்டு இருக்காங்க. ராத்திரி பகலாக வேலை பார்த்து அமெரிக்கன் கம்பெனிக்காண்டி ராத்திரி இருந்து அந்த பைசா கிடைக்கிற பைசாவை என்ஜாய் பண்ண முடியாமல் போய்டுறது, ஆனந்தம் இல்லாமல் இருக்குது. அப்புறம் அந்த ஃபியர் ஆஃப் லூசிங் தி ஜாப் பிகாஸ் டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரிக்ரெட் வந்து ஐ விஷ் ஐ ஹேட் த கரேஜ் டு லிவ் எ லைஃப் ட்ரூ டு மை செல்ஃப். எனக்கு எப்படி வாழ்க்கை வாழணுமோ, என்னுடைய இன்பார்ன் அட்ரிபியூட்ஸ், என்னுடைய தகுதிகளுக்கு, என்னோடய புரிதல்களுக்கு, என்னோடய லைக்கிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழணும். மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. அது நம்ம பண்ணலாம். பெரிய அது அப்பா அம்மா இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்பா அம்மாவை நம்ம கன்வின்ஸ் பண்ணி பண்ணணும். எல்லாத்தையும் பைசாவோட ஆங்கிளில் மட்டுமே பார்க்க முடியாது. அந்த பைசாவை எதுக்காண்டி வாங்கி இப்போ சம்பாதிக்க பார்க்கணுன்னா சந்தோஷமாக இருக்கிறது. அது கொஞ்சம் சின்ன இதில் சம்பாதித்துலேயே அந்த சந்தோஷம் கிடைச்சா என்ன ப்ராப்ளம் இல்லை, மூக்கு அப்படி தொடர மாதிரி தானே இருக்குது. ஸோ அப்பா அம்மாக்கள்லாம் குழந்தைகளுக்கு அவங்களுடைய லைக்கிங் என்ன, சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டில் போட்டு தானே இன்றைக்கி ஒரு லைக்கிங் நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணால் பணமும் கிடைக்கும், சந்தோஷமும் கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு விஷயம். இது ஏன்னா இன்னிலேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடணும். வி ஷுட் நாட் வெயிட் ஃபார் அவர் டெத் பெட். ரெண்டாவது, ஐ விஷ் ஐ டிட் நாட் ஒர்க் ஸோ ஹார்ட். வேலை 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 டார்கெட்டு, மந்த்லி டார்கெட்டு, குவார்ட்டர்லி டார்கெட்டுன்னு வேலை பார்த்து பைசா பண்ணி அப்புறம் அது பண்ணிப்பேன் இது பண்ணிப்பேன்னு சொல்லி
கடைசியில் அந்த பைசாவும் போய் லைஃபும் போயிடுது. பேலன்ஸ் பண்ணலை, மனைவி மக்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. ஓகே, அதெல்லாம் வருத்தமாக இருக்கும். டெத் பெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ளீட்டிங் மூமெண்ட்டில் ஐயோ நான் குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமே, அவங்க கூட கொஞ்சம் அன்பாக பேசியிருக்கலாமே, செல்வத்தை 4 பேர் கூட பகிர்ந்துன்னு இருக்கலாமே, கடவுள் கொடுத்ததை நான் 4 பேர் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கலாமே, என்னோட இன்னும் உடல் ஆரோக்கியத்தை இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கலாமே, சுற்றத்தார்கள் அவர்களோட கூடலாம் நல்லா இதை பேசின்னு இருக்கலாமே. இது 2வது விஷயம். ஸோ பேலன்ஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காரில் 4 டயர் இருக்குது. ஒரே டயர் பைசா டயர்னால் அதுலேயே காற்று அடைச்சிட்டு இருந்தால் ரைடு வில் நாட் பி ப்ளசன்ட், இட் வில் பி அ பம்பி ரைடு. கார் குதிக்க தான் செய்யும். அது தெரியாமல் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. அது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டார்கெட்னு வச்சு கசஞ்சு புழிஞ்சு எடுத்துடுறாங்க. 30-35 வயசுலேயே வாழ்க்கையோடைய அமிர்தங்கள் அந்த ரசத்தெல்லாம் எடுத்துடுறாங்க. அப்புறம் ட்ரை லைஃப் தான் இருக்குது. 3வது ரிக்ரெட்ஸ் ஐ விஷ் ஐ ஹேட் த கரேஜ் டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங்ஸ் அண்ட் நாட் டிக்டேட்டட் பை அதர்ஸ் வாண்ட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். மற்ற வாழ்க்காண்டியே வாழறேன். எனக்கு ஒரு விஷயத்தில் வேண்டான்னு சொல்லணுமா இருந்தது, நோன்னு சொல்லதான் இருந்தது. ஆனால் பயந்துட்டு அவன் என்ன நினச்சிப்பான். நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம லைஃபை நம்ம வாழறது. நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லபடியாக வாழ்ந்தோம்னா மற்றவங்களுக்கு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அவன் என்ன நினச்சிப்பானாக்கா நம்ம லைஃபையும் கெடுத்துட்டு அவன் என்ன நினச்சிருக்கா, அவனோட நினைப்பு மாறிகிட்டே இருக்கும். வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும் வையகம் இது தானடா. மற்றவான் சொல்கிறதுக்காண்டி இருக்க முடியாது. நம்மளுக்கு எது ரைட்டு தோணுதோ தார்மீக வழியில் இருக்கணும். இது 3வது ரிக்ரெட்ஸ். பாருங்கள், இது நிறைய பேர் ஸ்டடி பண்ணி இது பண்ணியிருக்காங்க. 4வது விஷயத்து, என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு வேல்யூ எடிஷன் பண்ணுறவங்க, என்னுடைய கஷ்டமான நிலைமையில கை கொடுத்தவங்க, எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தவங்க, ரோல் மாடலாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமே. ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இப்போலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதே இல்லை. எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஹைன்னு இருக்கோமே தவிர பேசுகிறதே இல்லை. ஸோ அது ஒரு ஃப்ரீயாக ஒரு எனர்ஜி ஃப்ளோவை கொடுக்கும். நாளைக்கு நம்மளுக்கு 4 பேர் நம்ம இருக்கான்னு தெரிஞ்சாலே பாதி ஃபியர் போயிடும்ல. ஏன்னா இந்த ஃபியர் பாதி இமேஜினேஷனில் இப்படி ஆகிடுச்சுன்னா எனக்கு யார் இருக்கா, யார்கிட்ட சொல்ல முடியும். அப்புறம் பேசும்போதே நல்லவர்கள்ட்ட ஒருத்தர் பேசினாலே பாதி ப்ராப்ளம் குறையிறதில்ல. இந்த பேசுகிறதுக்கு தானே அந்த காலத்துலாம் திண்ணையெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல டச்சில் இருங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ், வேல்யூ எடிஷன் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ திங்க் ஐ ஆம் கன்சிடர் ஐ கேன் பி ஒன், ஃபீல் ஃப்ரீ டு டாக் டு மீ. கண்டிப்பாக நான் ஃபோன் எடுப்பேன். என் நம்பர் தெரியாட்ட முதல்ல எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்துட்டு அந்த மாதிரி பேசணும்னு சொல்லுங்கள். உங்களோட நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக பேசுவேன். எனக்கு யாரெல்லாம் ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். நான் கண்டிப்பாக எடுப்பேன். இல்லை எடுக்க முடியலைன்னா எதுலையாவது இல்லை இதை மாதிரி ரெக்கார்டிங் பண்ணியிருந்தேன்னா சைலண்டில் போட்டிருப்பேன், ரிட்டர்ன் பண்ணுவேன். 24 மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுவேன். 5வது த ரிக்ரெட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ விஷ் ஐ நோ ஹாப்பினஸ் இஸ் மை சாய்ஸ். ஏன்னா பியூட்டிஃபுல். சந்தோஷமாக வாடுறது நம்ம கையில் தான் இருக்குது. நாட் டிபெண்டிங் அப்பான் எனிதிங் அதர் தேன் திஸ். என் ஒய்ஃப் சிரித்து பேசினா நான் சந்தோஷமாக இருப்பேன். என் குழந்தை இப்படி பண்ணியிருந்தால் சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு இந்த 2 பெட்ரூம்லேருந்து 3 பெட்ரூம் இல்லவே இல்லை. ஹாப்பினஸ் எனக்கு சாய்ஸ். எது இருக்கோ அதில் சந்தோஷப்பட முடியும். நிறைய பேர் இருக்காங்க. எது இருக்கோ அதில் சந்தோஷப்படும் போது இன்னும் வளரும் அது. ஏன்னா அப்போ எனர்ஜி நல்லா இருக்கும். அக்செப்ட் பண்ணிட்டுறோம். வென் யூ அக்செப்ட் இட் யுவர் மைண்ட் பிகம்ஸ் வெரி கிளியர். த கிளாரிட்டி ஆஃப் திங்கிங். அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் க்ளீனாக அலர்ட்டாக பார்க்க முடிகிறது. So I always define luck is the opportunity, the meeting point of the opportunity passing by and your alertness. அந்த அலர்ட்டாக இருக்கணும்னா இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த 5 ரிக்ரெட்ஸ் அவர் சொல்லியிருக்கா. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எப்போ டெத்து வந்தாலும் கவலை இல்லை. ஏன்னா இப்போவே நம்ம வாழ்ந்துட்டோம்ல. டெத்தை பற்றி இன்னும் நிறைய பார்க்க போகிறோம், சயின்டிஃபிக்கலியும் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாம் நிறைய தப்பான புரிதல் டெத்தை பற்றி இருக்குது. அதனால தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். அது ஞானம் தான் அதில் ஷேர் பண்ண போகிறோம். அது இப்போ இன்றைக்கி ஒரு 2-3 நிமிஷம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிறேன். ஏன்னா ப்ளீஸ் வித் யுவர் பெர்மிஷன். கலில் கிப்ரான் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவருடைய ஒரு போயம் இருக்குது. அதை படிச்சுட்டு எனக்கு முடிச்சுக்கலான்னு தோன்றது. ஸோ இட் இஸ் செட் தட் பிஃபோர் என்ட்ரிங் த சீ எ ரிவர் ட்ரம்பிள்ஸ் வித் ஃபியர். ஒரு கடலில் போய் சேரத்துக்கு முன்னால் ஒரு நதி பயப்படுறது. என்ன எதுக்காண்டி பயப்படுறதுன்னா, she looks back at the path she has traveled from the peak of the mountains. தான் கடந்து வந்த பாதையெல்லாம் நினச்சி பார்க்குறது. எப்படி ஒரு மலையை உச்சிலேருந்து வந்திருக்கேன் மீன்ஸ் நம்மளும் அப்படி தான். கடைசியில் நம்ம நம்மளுடைய ஐடென்டிட்டி போகும்போது, ஈகோ போகும்போது, ஐயோ இப்படி வளர்ந்தானே, இப்படி இருந்தானே, நான் அப்படி யாரை தெரியுமாங்கிற மாதிரி. she looks back at the path she has traveled from the peak of the mountains, the long winding road
கிராசிங் ஃபாரஸ்ட் அண்ட் வில், தன்னுடைய நான் கடந்து வந்த பாதையெல்லாம் நினச்சி பார்க்குறது அது. அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர் ஷீ சீஸ், தன்னுடைய முன்னால் ஒரு கடல் இருக்குது, அதை பார்க்குறது. பெரிய கடல் இருக்குது, அங்கே அது போய்த்தான் ஆகணும். அது போய்த்து ஆச்சுன்னா என்ன ஆகும், நான் டிஸப்பியர் ஆயிடுவேன். மரணமும் அப்படி தானே இல்லை, நம்மளுக்கு அந்த ஒரு ஃபியர் இருக்குல்ல. என்னோடய பொசிஷன்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன், இவ்வளோ பெரிய பீக்காக போயிருக்கேன், நான் யார் தெரியுமா, சிஇஓ, டைரக்டர், அது இது, அப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, இந்த ரிவர் போன மாதிரி இந்த கல்லில் இடித்தேன், அந்த கல்லில் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த வீடு கட்டியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், இந்த காரை வச்சுருக்கேன். இந்த அக்குமுலேஷன் போகிறதே ஒரு ஃபியராக இருக்குது. முன்னால் இருக்குது, அந்த முன்னால் கடல் இருக்குது, இந்த ரிவருக்கு நம்மளுக்கும் டெத்து வரும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் வருது. அப்போ என்ன சொல்லும், அதோட டிஸப்பியரன்ஸ், நான் மறைஞ்சு போயிடுவேன், நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனால் வேறு வழி இல்லை, நம்மளுக்கும் மாதிரி தான், நம்மளுக்கு வழி இல்லை. ஓகே, நம்ம திரும்ப போக முடியாது, இந்த ரிவரும் திரும்ப போக முடியாது. நோபடி கேன் கோ பேக் அப்படிங்கிறார் அவர். டு கோ பேக் இஸ் இம்பாசிபிள் இன் எக்ஸிஸ்டன்ஸ். வாழ்க்கையில் திரும்ப ரிவைண்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன அர்த்தம், இருக்கும்போது ஒழுங்காரு, இன்னிலேருந்து நான் நல்ல 4 பேருக்கு உதவியாக பண்ணு. நான் சொன்னால பஞ்சமகா யஜ்யம் பண்ண ஆரம்பிக்கலாம். அதனால் அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைச்சதுலேருந்து நான் இந்த பாடி இல்லைன்னு கிடைக்கும். ஃபியர் ஆஃப் டெத் போயிடும். ஓகே, த ரிவர் நீட்ஸ் டு டேக் த ரிஸ்க் ஆஃப் என்டரிங் த ஓஷன் பிகாஸ் ஒன்லி தென் த ஃபியர் வில் டிஸப்பியர். Because that is where the river will know it is not about disappearing into the ocean but becoming the ocean. River disappear ஆகலை, ரிவரே ஓஷன் ஆயிடுறது. ஸோ நம்ம சயின்டிஃபிக்கலி லாஜிக்கலி டெத்துனா என்னென்னு பார்ப்போம். இப்போ டெத் ஆனப்புறம் என்னென்னு தெரிஞ்சுட்டேன்னு வச்சுங்களேன், இந்த ஃபியர் போயிடும். சரியா? ஸோ இந்த செஷனில் இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் மேக்ஸிமம் 2 செஷன்ஸில் முடிச்சிடலாம். ஏன்னா அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள்லாம் கேட்டிருக்கீங்க, அது ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சுக்கிறேன். நான் 2-3 பேர் கேட்ட ரிக்வஸ்ட் பண்ணதுனால ஸோ அதையும் எடுத்துக்கிறேன். நான் இந்த வாரத்தில் முடிச்சுட்டு இந்த வீக்கெண்டுக்குள்ளே இந்த ஃபியரை முடிச்சுட்டு அடுத்த வீக்லேருந்து அந்த புது டாப்பிக்கு போகலாம். உங்களுக்கு பிடிச்சமான டாபிக் தான், நம்மளுடைய வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக வாழக்கூடிய ரிலேட்டட் டாபிக் தான். என்னோட ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஆதிசங்கரர் அவங்க மாதிரி பெரியவர்கள் கொடுத்தது படித்து எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். நன்றி. குருப்யோ நமகா, நமோ நமகா. இன்னிலேருந்து வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு இந்த 5 ரிக்ரெட்ஸ் ஆஃப் த டையிங்லேருந்து நிறைய கற்றுக்கலாம். வாழ்க்கையை நன்றாக இருக்கணும்னு வாழ்த்துறேன். என்னுடைய அருள்கள், ஆசைகள், விஷஸ் எல்லாம் உங்கள் கூட இருக்குது. நன்றி.